ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி பருப்பு சாதம். அதுக்கு மேட்சாக ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்க. அதுக்கு ஒரு தவா ஒன்று வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேங்க. வெண்டைக்காயை சேர்த்துனதும் நான் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து காரத்துக்கு வந்துட்டு சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் பொடி வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இது வந்து 1 ஸ்பூன் கட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கடையில் வாங்கினதும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தனி மிளகாய் தூள் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது வந்து நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம அப்பப்போ வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு, நல்லா சுருண்டு நல்லா வந்துருச்சு. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. நான் வந்து காலையிலேயே வெட்டி வச்சுட்டேன் மத்தியானம் செய்கிறதுக்கு. கொஞ்சம் நேரம் வெட்டி அப்படியே வச்சுட்டோம்னா அதில் இருக்க ஈரம்லாம் போயிடுச்சுன்னா சீக்கிரம் வதங்கிடும். நம்மளோட ஃப்ரையும் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அரிசி பருப்புக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம அரிசி பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி பருப்பு தாளிச்சு விடுறதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 7-8 பல் வந்துட்டு பூண்டு வச்சுருக்கேங்க. ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து வச்சுருக்கேங்க. ஒரு 3 சின்னமாக ஒரு பச்சை மிளகா 3 மிளகா வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வந்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1 டம்ளர் அரிசியும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன், துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து நான் அரிசிக்கு வந்துட்டு நான் எப்பவும் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுற அரிசி தான் வச்சுருக்கேன். அது வந்துட்டு 1 டம்ளருக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு 3.25 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இங்கே பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பு 2 ஒன்றா சேர்த்தே ஊற வச்சுட்டேன். அரிசி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதை மூடி வச்சிடுறேன். இப்போ மூடி போட்டு விசில் போட்டு வச்சுட்டேங்க. 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 3 விசில் வந்தோடனே நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க. பாருங்கள், அரிசி பருப்பு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு சிம்பிளான ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் ரெசிபி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட வந்துட்டு நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.